ஹலோ மக்களே, கொஞ்சம் வித்தியாசமான கருவேப்பிலை துவையல் செய்யலாமா? இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு வானலில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் நான் இப்போ 1 கப் கருவேப்பிலையை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் அதில் இருக்க தண்ணி முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஈரம் இல்லாமல் ஒத்தி எடுத்துருங்க. ஏன்னா நம்ம எண்ணெயில் ஈரத்தோடு போடுறப்ப நமக்கு அந்த தண்ணி பட்டு தெறிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஈரத்தை முழுசாக ஒத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் சேருங்க. இந்த கருவேப்பிலை நல்லா மொறுமொறுன்னு பொரியணுன்ற அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு அதில் இருக்க ஈரப்பதம் போனால் போதும். வீடியோவில் காட்டுற அளவுக்கு நம்மளுடைய கருவேப்பிலை நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டால் போதும். இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 நிமிஷம் இந்த கருவேப்பிலையை எண்ணெயில் வதக்கி எடுத்தால் போதும். அடுத்ததாக ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு வானலில் 2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1 கப் கருவேப்பிலைக்கு இந்த ட்ரை ரோஸ்ட் பவுடர் மெஷர்மெண்ட் நான் சொல்கிறேன். 2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் மல்லி விதை, 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நீங்கள் ஜாஸ்தியாக சேர்த்திங்கன்னா கசப்பு தன்மை வரதுக்கு சான்சஸ் அதிகம். இதெல்லாமே சேர்த்து நம்மளுடைய கடுகு நல்லா பொரிய ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்லேருந்து இதை இறக்கி ஆற வச்சிடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட வெந்தயம், மல்லி எல்லாமே ப்ரௌன் கலர், அதாவது கோல்டன் ப்ரௌன் கலரில் மாற ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப முக்கியமான விஷயம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நீங்கள் ரோஸ்ட் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கடுகு பொரிய ஆரம்பிச்சிடும், வெந்தயம் கருக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இந்த துவையலோட டேஸ்ட் நல்லா இருக்காது. இன்னொரு வானலில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்து இருந்தால் தாராளமாக அது கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு காஞ்ச மிளகாய் நீங்கள் எவ்வளோ வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் இப்போ 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா சிவக்க ஆரம்பித்தோடனே இதையுமே நம்ம எடுத்துடலாம். நம்ம மிக்சர் ஜாரில் ஃபர்ஸ்ட்டு வறுத்து வச்சுருக்க கடுகு, மல்லி, வெந்தயம், இது கூடவே இந்த உளுந்து, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையுமே சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சிடுங்க. அதுக்கப்புறமா இதில் நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நீங்கள் கருவேப்பிலையுமே இது கூட சேர்த்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு சரியாக இது மையாது. அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம இந்த கடுகு, வெந்தயம் இது எல்லாத்தையுமே அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலையை சேர்க்க போகிறோம். ஊற வச்ச ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை சேர்த்துக்கலாம். நான் எதுக்காக ஊற வச்சு சேர்த்துருக்கேன்னா, அப்போ தான் அந்த புளியோட ஈரத்தன்மையிலே இந்த கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம அரைச்சிட முடியும். நீங்கள் தண்ணி சேர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ஜாஸ்தியாக ஒரு சில டைம் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நேரம் இதை நம்ம வேக வைக்க வேண்டியதாக இருக்கும். அதனால தான் நான் இப்போ ஊற வச்ச புளியை சேர்த்துருக்கேன். இந்த கருவேப்பிலைக்கு தேவையான உப்பையுமே சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. கடைசியாக 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நம்ம ஃபஸ்ட்டே உளுந்து கடலைப்பருப்பெல்லாம் வதக்கணும் இல்லைங்களா, அந்த எண்ணெய் கூடவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை அங்கங்கே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்றதுனால நான் கருவேப்பிலையை சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகா கூட இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். கடுகு எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை விழுது இருக்கீங்களா, அதையுமே சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் ஹை ஃப்ளேமில் வதக்கி எடுத்திங்கன்னா நம்மளோட கருவேப்பிலை துவையல் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சீக்கிரமாக இது குக் ஆகிடுச்சு. நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நேரம் எடுத்துக்கும் இது வதங்கிறதுக்கு. எண்ணெய் இந்த அளவுக்கு நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நீங்கள் புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்குதுன்னு நினச்சா மட்டும் கொஞ்சமாக வெல்லம் சேருங்க. இல்லைன்னா வெல்லம் சேர்க்காமல் இந்த துவையலை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.